மற்றவங்க சரணடைய வரும்போது அந்த மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிச்ச கோட்டாபய ராஜபக்ச கருணா அம்மான் வெளியேறி வரும்போது அவரை பாதுகாத்து பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து யூகேக்கு பாதுகாப்பு அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா கருணா அம்மான் சொல்ற இந்த கதைகளை எல்லாம் இஸ்ரேல் ராணுவத்தையும் அலி சப்ரி மாதிரியான நபர்கள் போர் வீரர்கள் சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்களான்ற ஒரு வீடு திரும்பாத ஒரு நபருடைய புகைப்படம் உங்களுடைய வீட்டிலையும் இருக்குமாயிருந்தா அந்த இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா உட்பட 3 பேருக்கும் ராணுவ துணைக்குழுவா ஒட்டுக்குழுவா செயற்பட்டு வந்த விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும் யூகே அரசாங்கம் அதிரடியான ஒரு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. யூகேக்குள்ள நுழைய முடியாதுன்ற பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் என்ற அறிவிப்பும் யூகே அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு மற்ற நாடுகள் மாதிரி சாதாரணமான ஒரு அறிவிப்பு கிடையாது. இதை பின்பற்றி மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இதே மாதிரியான தடையை விதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முதல்ல ஷவேந்திர சில்வாவுக்கும் இன்னும் சிலருக்கும் அமெரிக்க அரசாங்கமும் இதே மாதிரியான தடையை விதிச்சிருக்கு. இப்போ யூகே அரசாங்கம் இப்படியான தடையை விதிச்சிருக்கு. இந்த தடை எதை சொல்ல வருது, இந்த தடையில் இருக்கிற விஷயங்கள் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். நேற்று யூகே அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடுது. இலங்கையினுடைய போரோட சம்பந்தப்பட்ட 4 பேருக்கு பயணத்தடையும் சொத்து முடக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் மிக முக்கியமான பிரதானமான நபர் இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா. ஒவ்வொரு நபர்களுடைய பெயர்களும் தனித்தனியே குறிப்பிடப்பட்டு அவங்க மேலே சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு ITJP என்று சொல்லப்படுற சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பும் இதை வரவேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த 4 பேர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. முதலாவது ஷவேந்திர சில்வா சம்பந்தமா யூகே அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் 58வது படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியிருந்தார். இறுதிக்கட்ட யுத்தம் நடந்த கடைசி நாட்களில் அங்கே பிரசன்னமாகியிருந்தார். சரணடைய வந்தவர்களை கொலை செய்ய சொல்லி ஷவேந்திர சில்வா உத்தரவிட்டார் என்று சொல்லி யூகே அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இதை சாதாரணமாக வேற நிறுவனங்கள் சொல்றதுக்கும் பாதிக்கப்பட்ட நபர்கள் சொல்றதுக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையாது வெளியாகிறதுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. ஷவேந்திர சில்வா மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. ITJP அமைப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சரணடைய வந்தவர்கள் சொல்லி யூகே அரசாங்கம் சொல்ல வர்றது கடைசி நாட்களில் வெள்ளை கொடியோட சரணடைய வந்தவர்கள் என்றது அந்த அமைப்பு தெளிவுபடுத்தி இருக்கு. வெள்ளை கொடியோட சரணடைய வந்தவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. ஷவேந்திர சில்வா அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு நபர், அவரும் அங்கு பிரசன்னமாகி இருந்தார் என்ற விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. 2வது நபர் ஜகத் ஜெயசூரிய, இவரும் இராணுவ தளபதி, வன்னி கட்டளை தளபதியாக இருந்த சந்தர்ப்பத்திலேயும் 2005-2007 காலகட்டங்களில் கொடூரமான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், சித்திரவதைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு நபர் என்று சொல்லி அவர் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. 3வது நபர் வசந்த கருணாகுட, ராஜபக்ச காலகட்டத்தில் அவர்களுடைய வலது கை இடது கை மாதிரி இருந்த ஒரு நபர். குறிப்பா நிலக்கீழ் சித்திரவதை முகாம்கள் நடத்தப்பட்டதுல வசந்த கருணாகுடவுக்கு, முன்னாள் கடற்படை தளபதிக்கு மிக முக்கியமான ஒரு வகிபாகம் இருக்கு என்று சொல்லி இதுக்கு முதலையும் சர்வதேச அறிக்கைகளில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. யூகே அரசாங்கத்தினுடைய அறிக்கையிலையும் நிலக்கீழ் சித்திரவதை முகாம்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு நபர் தான் இந்த வசந்த கருணாகுட என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது கோட்டா கேம்ப்னு சொல்லி அறியப்படுற திருகோணமலையில் கடற்படை முகாமில் இருந்த அந்த நிலக்கீழ் சித்திரவதை முகாமை பிரதிபலிக்குது என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ஒவ்வொரு சம்பவங்கள் சம்பந்தமாகவும் தனித்தனியை என்னுடைய யூடியூப் சேனல்லையும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்க பார்க்கணும்னு சொன்னா அதையும் கட்டாயம் பாருங்க. ட்ரிங்கோ கேம்பா இருக்க முடியும், இந்த மற்ற காணாமலாக்கப்பட்ட சம்பவம், வெள்ளைக்கொடி சம்பவம்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் சம்பந்தமாகவும் இதுக்கு முதல்ல தனித்தனி காணொலிகள் பதிவேற்றி இருக்கிறார். 4வது நபர் கருணா அம்மான் இல்லாட்டி விநாயகமூர்த்தி முரளிதரன், இவர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. யூகே அரசாங்கத்தினுடைய அறிவிப்பின்படி 2 விதமா இந்த குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. ஒன்று, விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்த காலகட்டத்திலையும் கருணா அம்மானுடைய விநாயகமூர்த்தி முரளிதரனுடைய உத்தரவின் பேர்ல விடுதலை புலி உறுப்பினர்கள் சில கொலை குற்றங்களில் ஈடுபட்டாங்க என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிஞ்சு வெளியில வந்ததுக்கு பிறகும் கருணா அம்மான் ஒரு துணை இராணுவ குழுவா ஒட்டுக்குழுவா செயற்பட்டு கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார். நேரடியான கொலைகள் கருணா குழுவால் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி யூகே அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்லையும் பல அமைப்புகளினுடைய அறிக்கையில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. விக்கிலீக்ஸ் ஆவணத்திலையும் கருணா குழு கொடூரமான குற்றங்களை செய்திருக்கு, சித்திரவதைகள் கொலைகள் செய்திருக்கு, ராஜபக்சர்களுக்கு சார்பான கொலைகள் என்று சொல்லி எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதெல்லாம் சர்வதேச அமைப்புகளால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், ராஜதந்திர ரீதியில கசிஞ்ச தகவல்கள். ஆனால் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் முதல் தடவையா இந்த குற்றச்சாட்டுகளை உறுதி செய்திருக்கு. கருணாமான் சில நாட்களுக்கு முதல்ல ஒரு அரசியல் கூட்டணி நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் உரையாற்றும் போது வழக்கமாக சொல்ற கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டிருந்தது, அதனால தான் நாங்கள் வெளியேறி இருந்தோம் என்ற மாதிரியான அதே பழைய பல்லவியை பாடியிருந்ததை நீங்கள் சில நேரங்களில் பார்த்திருக்க முடியும். ஆனால்
அவருடைய மன திருப்திக்காக அப்படியே நாங்கள் வச்சுக்கொண்டாலும் கூட அந்த அமைப்பிலிருந்து வெளியேறின ஒரு நபரை வந்து கோட்டாபய ராஜபக்ச மேல குற்றம் சாட்டப்படுறது சர்வதேச அமைப்புகளினுடைய அறிக்கைகளின்படி வெள்ளைக்கொடி சம்பவத்துக்கு பிரதானமா பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு நபர் கோட்டாபய ராஜபக்ச என்று சொல்லி சர்வதேச அமைப்புகள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு வருது. அப்படி இருந்த வெள்ளைக்கொடியோட சரணடைய வந்தவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் போது அந்த அமைப்பிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நபருக்கு கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சு மஹிந்த ராஜபக்ச தலையீடு செய்து வன பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகத்தினுடைய துஷ்மந்த கோகில குணவர்தன் என்று சொல்லப்படுற பேர்ல 2007ஆம் ஆண்டுல ஒரு கடவுச்சீட்டை பெற்றுக் கொடுத்து பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொடுத்தது மட்டும் கிடையாது, பாஸ்போர்ட்டையும் விசாவையும் பெற்றுக் கொடுத்து 2007ஆம் ஆண்டுல கருணாமான அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ச யூகேக்கு அனுப்பி வச்சிருந்தது. மற்றவங்க சரணடைய வரும்போது அந்த மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிச்ச கோட்டாபய ராஜபக்ச கருணா அம்மான் வெளியேறி வரும்போது அவரை பாதுகாத்து பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து யூகேக்கு பாதுகாப்பு அனுப்பி வச்சிருக்கிறார் சொன்னா கருணாமான் சொல்ற இந்த கதைகளை எல்லாம் இதுக்கு மேலேயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கு. தொடர்ச்சியான அந்த மாதிரியான கதைகள் சொல்லப்பட்டு வருது. ஐடிஜேபி என்று சொல்லப்பட்ட அமைப்பு இதுக்கு பிறகு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில சுமத்தப்படுற இன்னும் ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு சொன்னா அந்த காலகட்டத்தில் வந்து யூகே அரசாங்கம் இவர் வந்து நாடு கடத்தி இருந்தது. போலி பாஸ்போர்ட்ல யூகேக்குள்ள நுழைஞ்சார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கருணாமான் வந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். ஆனா அந்த காலகட்டங்களில் எல்லாம் இந்த போர் குற்றச்சாட்டு சம்பந்தமா யூகே அரசாங்கம் எந்த விதமான கரிசனையும் கொள்ளல என்ற மாதிரியான ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குமா இருந்தால் சில நேரங்களில் வேற விதமா இது கருணாமான் விநாயகமூர்த்தி முரளிதரன் விவகாரம் கையாளப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் உருவாகி இருக்க முடியும். யூகே அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை வந்து பொதுவாகவே அரசாங்கங்கள் எடுக்கிற தீர்மானம் இது சாதாரணமான ஒரு தீர்மானம். சொத்து முடக்கப்பட்டிருக்கு, சொத்துக்கள் யூகேல இந்த 4 பேருக்கும் சொத்துக்கள் இருந்தால் முடக்கப்படும், இல்லாட்டி பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு, யூகேக்குள்ள நுழைய முடியாது, டிரான்சிட் என்ற அடிப்படையிலையும் வேற நாடுகளுக்கு போறதுக்கும் நுழைய முடியாது. இது சாதாரணமான ஒரு விஷயம் என்ற மாதிரி இருக்க முடியும். ஆனால் இதில் பிரதானமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட சமூகம் சர்வதேச அமைப்புகள் சுமத்தி வந்த ஒரு குற்றச்சாட்டை ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அங்கீகரித்து உத்தியோகபூர்வமான அறிக்கையை வெளியிட்டு தடை விதிச்சிருக்கு. ஒரு நாட்டின் முன்னாள் ராணுவ தளபதிக்கும் அதோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் கடற்படை தளபதிக்கும் இந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தினுடைய மேற்குலக நாட்டினுடைய தடைன்றது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த தடைக்கு பிறகு வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இதை பின்பற்றுவதற்கான நிலம் உருவாக முடியும். இதுக்கு முதல்ல கனடாவில் வந்து சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் வந்து ஷவேந்திர சில்வாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. யூகே அரசாங்கத்தோட சேர்ந்து செயற்படுற மற்ற நாடுகளும் இதை பின்பற்றி தடைகளை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே தடையை வேற தேவைகளுக்காகவும் இந்த நபர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள நுழையும் போதும் சில நேரங்களில் வந்து வேற விதமா பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னெல்லாம் நடக்கும்ன்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரம் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டதுக்கு பிறகு யூகே அரசாங்கம் ஒரு மறைமுகமான எச்சரிக்கையையும் கூட விடுத்திருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் என்ன சொன்னா இலங்கையினுடைய பொருளாதார மீட்சிக்கு யூகே அரசாங்கம் தொடர்ச்சியான உதவிகளை செய்து கொண்டிருக்கு. கடன் மறுசீரமைப்புக்கு யூகே அரசாங்கம் உதவி செய்திருந்தது. இதை தவிர கல்வி மேம்பாட்டுக்காக பிரிட்டிஷ் கவுன்சிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு பல இடங்கள்ல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய இறைவரி திணைக்களத்தினுடைய மேம்பாட்டுக்காக தொழில்நுட்ப உதவிகளை யூகே அரசாங்கம் கொடுத்திருக்கு என்று சொல்லி ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பட்டியல் போடப்பட்டிருக்கிறதுனுடைய மறைமுகமான அர்த்தம் என்னன்னு சொன்னா எங்களை நீங்க தங்கி இருக்கிறீங்க, நாங்க சொல்றதை கேட்டு நல்ல பிள்ளை மாதிரி இருங்க என்றதை யூகே அரசாங்கம் இலங்கையினுடைய புதிய அரசாங்கத்துக்கு மறைமுகமான ஒரு தகவலா எச்சரிக்கையா சொல்லி இருக்கு. புதிய அரசாங்கத்தோட நாங்க தொடர்ச்சியா செயற்படுறதுக்கு எதிர்பார்க்கிறோம். எந்த காலகட்டமா இருந்தாலும் கூட 2 விஷயம் இந்த தடைகளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. பயணத்தடை விதிக்கப்பட்டதுக்கும் சொத்து முடக்கம் செய்யப்பட்டதுக்கும் யூகே அரசாங்கம் 2 விஷயங்களை காரணம் காட்டுது. ஒன்று வந்து எவ்வளவு காலம் போனாலும் கூட இந்த நபர்கள் தப்பிக்க முடியாது. அடுத்தது பொறுப்பு சொல்ல வைக்க வேண்டியது கட்டாயமானது என்ற அடிப்படையில் தான் இந்த தடையை யூகே அரசாங்கம் விதிச்சிருக்கு என்றதும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த தடை வந்து பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஓரளவுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நாங்கள் பார்க்க முடியும். அடுத்த இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இது இலங்கையினுடைய அரசாங்கம் எப்படி கையாள போகுதுன்றது. இப்பவே வந்து சில இனவாத கருத்துக்கள் இந்த அறிக்கைக்கு பிறகு இந்த தடைக்கு பிறகு ஒவ்வொரு இடங்களையும் வந்து தெரிவிக்கப்பட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக நாமல் ராஜபக்ச வழக்கமாக சொல்ற அதே கதையை சொல்லியிருக்கிறார். நாட்டை மீட்கிறதுக்காக பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை மீட்கிறதுக்காக போராடின போர் வீரர்களை வந்து யூகே அரசாங்கம் தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் நலனுக்காக இந்த மாதிரி ஒரு தடையை விதிச்சிருக்கு. இதுக்கு புதிய அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, எப்படி எதிர்வினையாற்ற போகுது என்ற கேள்வியை வந்து நாமல் ராஜபக்ச முன் வச்சிருக்கிறார். எங்கேயும் அரசாங்கம் இதுக்கு பதில் சொன்ன மாதிரி இல்லை. எதிர்வரும் நாட்களில் அரசாங்கம்
அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு நபர் வந்து கோட்டாபய ராஜபக்ச இல்லாட்டி ராஜபக்சக்களினுடைய கோட்டையில வளர்க்கப்பட்ட முன்னாள் நீதி அமைச்சர் அலி சப்ரி வந்து ஒரு அறிக்கை, நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. போர் வீரர்களை வந்து எப்படி தண்டிக்க முடியும், இதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்து மிக நீண்ட ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அதே சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து பாலஸ்தீனத்துக்கு காசாவுக்கு ஆதரவான ஏராளமான பதிவுகள் இருக்கு. எந்த ஒரு இடத்துல கொடூரமான குற்றங்கள் நடந்தாலும் கூட இனம் மதம் கடந்து அதை கண்டிக்க வேண்டியது கட்டாயமானது. காசாவில் பாதிக்கப்படுற மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கணும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது எந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலும் காசா மக்களோட எப்பவுமே இருக்க வேண்டியது கட்டாயமானது. ஆனா சில இந்த மாதிரியான அரசியல்வாதிகளினுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு விதமான நிலைப்பாடு, ஒரு விதமான இரட்டை வேடம் என்று சொல்லியும் சொல்ல முடியும். காசாவில் பாதிக்கப்பட்டதும் உயிர்கள் தான், முள்ளிவாய்க்கால பாதிக்கப்பட்டதும் உயிர்கள் தான். இங்க இருக்கிறவர்கள் போர் வீரர்கள் என்று சொன்னா அப்ப இஸ்ரேல் ராணுவத்தையும் அலி சப்ரி மாதிரியான நபர்கள் போர் வீரர்கள் என்று சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்களான்ற ஒரு கேள்வியை கூட இது ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸை பார்க்குற நேரத்திலையும் மக்களுடைய மனநிலை என்னன்றதையும் ஓரளவுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் அரசாங்கம் வந்து இதை எப்படி கையாள போகுது என்றதுதான் இதில் இருக்கிற மிக பிரதானமான ஒரு கேள்வி. பட்டலந்த வதை முகாம் சம்பந்தமான அறிக்கையை கையில் எடுத்து துள்ளி குதிக்கிற இதே அரசாங்கம், கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு முதல்ல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசுற இதே அரசாங்கம் 15 வருஷங்களுக்கு முதல்ல நடந்த போர் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா ஆதாரங்கள் இருந்தும் கூட அதை பற்றி நாங்கள் கதைக்க மாட்டோம்னு சொல்லி திரும்பி இருக்குமா இருந்தா மக்களினுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு அரசாங்கம் சொல்லி அதை கடைசி வரைக்கும் நாங்கள் பார்க்க முடியாது. இந்த அரசாங்கத்திட்ட வந்து போர் குற்றச்சாட்டு சம்பந்தமா விசாரிங்க என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்படவும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுக்கு இருக்கவும் இல்லை. ஆனால் பட்டலந்த முகாமை கையில் எடுத்திருக்கிற இந்த அரசாங்கம் இப்போ மற்ற சம்பவங்கள் சம்பந்தமா ஏன் கதைக்க முடியாது என்ற கேள்வியை தான் நாங்கள் திரும்ப திரும்ப முன்வைக்க வேண்டியிருக்கு. சில நபர்கள் எங்களுடைய தரப்பில் இருக்கிற சிலரும் கூட சொல்ற ஒரு விஷயம் சொன்னா அது போரோட சம்பந்தப்பட்டது. யுத்தத்தில் வந்து ரெண்டு பக்கமும் பாதிப்பு நடந்தது, யுத்தத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி இனி கதைச்சி பிரயோசனம் கிடையாது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எங்கள் மத்தியில் இருக்கிற சில நபர்கள் மத்தியிலையும் கூட இருக்கிறத பார்க்க முடியுது. சரி, நீங்க சொல்ற மாதிரி போரோட சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி அதை நாங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய மன திருப்திக்காக நாங்கள் தள்ளி வைப்போம் என்று சொல்லி வச்சுக்கொள்வோம். கடைசி கட்ட யுத்தத்தில் இறுதி நாட்கள்ல இராணுவத்தினுடைய கைகளில் விசாரணைக்குன்னு சொல்லி ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, அவங்களுடைய பதில சொல்ல போறது யார் என்ற கேள்விதான் இங்க இருக்கு. போர்ல நடந்த விஷயங்கள், யுத்தத்தில் வேற தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்க முடியும், அது எல்லாத்தையும் பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி மற்ற அமைப்புகளா இருந்தாலும் சரி சொல்ல போற பதில் என்னன்ற கேள்வியை தான் நாங்கள் திரும்ப திரும்ப முன்வைக்க வேண்டியிருக்கு. இதை சொல்ற நேரத்தில் சிலர் வந்து இப்ப திரும்ப இதை பற்றி கதைக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ல முடியும். ஆனா வீடு திரும்பாத ஒரு நபருடைய புகைப்படம் உங்களுடைய வீட்டிலையும் இருக்குமா இருந்தா அந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏற்படாது. இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வணக்கம்.